அகிலனின் சரித்திர நாவல். புத்தக தலைப்பு கயல்விழி. ஆசிரியர் அகிலன். பதிப்பகம் தமிழ் புத்தகாலயம். 3 பாகங்களும் ஒரே புத்தகமாய். கயல்விழி அகிலனின் மிகச்சிறந்த சரித்திர நாவல்களில் ஒன்று. தமிழ்நாடு அரசு பரிசு பெற்ற வரலாற்று நாவலான கயல்விழி பாண்டிய பேரரசை கதைக்களமாக கொண்ட படைப்பு. பாண்டிய நாட்டை சோழ சாம்ராஜ்யத்திடமிருந்து மீட்ட சுந்தரபாண்டியன் முதலில் உறையூரை தீக்கிரையாக்கினான். அப்போது அவன் ஒரே ஒரு 16 கால் மண்டபத்தை மட்டிலும் ஏதும் செய்யாது விட்டுவிட்டான். காரணம், கரிகால் சோழன் பட்டினப்பாலை பாடிய உருத்திரங்கண்ணனாருக்கு பரிசலாக எப்போதோ ஒரு காலத்தில் அளித்த கல் மண்டபம் அது. தமிழை, இலக்கியத்தை, புலவரை போற்றிய அந்த சுந்தரபாண்டியன்தான் கயல்விழியின் கதைத்தலைவன். வரலாற்று சுந்தரபாண்டியனை தமிழ் வாழுமளவும் வாழத்தக்க தமிழனாக ஆசிரியர் அகிலன் படைத்துள்ளார். கயல்விழி பக்கம் 487. வரலாறு தானாக திரும்புவதில்லை என்றார் விழுப்பரையர். தலைவர்களால் அது திருப்பப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. நம்முடைய இளைய பாண்டியரின் தலைமையில் பாண்டிய நாட்டின் 2வது பொற்காலம் உதயமாகிவிட்டது. கயல்விழி நூலிலிருந்து. நம்முடைய மக்களுக்கு முன்பாகவே நாம் நமது உரிமையை அழித்து கொண்டு, மானத்தை அழித்து கொண்டு, பெயரை அழித்து கொண்டு வாழ்வதை விட அழிந்து விடுவது மேல். தம்பி, நாடு என்பது வெறும் மண் பரப்பல்ல. நீ இந்த நாட்டின் தலைவன். குடிமக்கள் உன் குழந்தைகள். அவர்களை போரின் அழிவிலிருந்து காக்க ஏதும் வழி தெரிந்தால் அதில் செல்ல தயங்கக்கூடாது. போரை தவிர்க்க முடியுமானால் தவிர்க்க வேண்டும். தமிழர் 1000 ஆண்டுகளாக கனா கண்டு போற்றி வரும் பெண்மையையே கயல்விழியாக படைத்து விட்டார் அகிலன். மன்னனும் மக்களும். அகிலனின் கயல்விழி பக்கம் 410. நான் பெற்ற சிற்றறிவு, என் உடல், பொருள், ஆவி இவ்வளவும் எனக்கு இந்த நாடு வழங்கி இருக்கிறது. நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். நாடு என்பது என்ன? நீங்கள்தான் நாடு. கயல்விழி இத்தகு தனித்துவமான அகிலனின் படைப்பு திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற பெயரில் தமிழ் திரைப்படமாக வெளிவந்துள்ளது. இந்த நூலுக்கு அனுமதி அளித்த அகிலன் கண்ணன் அவர்களுக்கு எமது நன்றி. வாசித்து மகிழப்போகும் வாசகருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். தமிழ் புத்தகாலயம்.